விளக்குவார். ஜோதி நெல் வந்து வயசு வந்து 115 நாள், ரொம்ப மனிதர்கள் சாப்பிடக்கூடிய உகந்த நெல். அதனால் உடம்புக்கு ரொம்பவும் ஹெல்த்தான பயிர் இது. மற்ற ரகங்கள் மாதிரி கிடையாது. அதனால் வயசும் கம்மி. இந்த ஆற்றுலேருந்து 20லேருந்து 25 நாளுக்குள்ளே நடணும். நோய் தாக்கு இருக்காது, மற்ற எந்த பிரச்சனைகளும் வராது. இது உடம்புக்கு ஆரோக்கியமான நெல், சாப்பிட வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் தோதுவான இருக்கும். அதனால் இது அநேக இடங்களில் வந்து கேரளாவின் அதிக பகுதிகளில் இதை தான் விரும்புகிறாங்க. மற்ற மைசூர் மற்ற ஏரியாக்கள்லையும் இந்த நெல்லை விரும்புகிறாங்க. பிறகு திண்டிவனம், விழுப்புரம், இன்னும் பல ஏரியாக்களில் இந்த ஜோதி நெல்லை விரும்புகிறாங்க. ஆர்கானிக் இதனுடைய ஐட்டம்ஸ் வந்து ஆர்கானிக் மாதிரி நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். அதனால் இந்த சாகுபடி செய்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். மேனியும் நல்ல முறையில் இருக்கும். இந்த மேனியும் ஏக்கருக்கும் 40 மூடைக்கு குறைவில்லாமல் இருக்கும். 35-38 மூடைக்கு அதிகப்படி சில ஊட்டமில்லாத வயல்களில் வந்து 2 மூடை 1 மூடை தான் குறையும் ஒழிய மற்ற எந்த இதுவும் ப்ராப்ளம் வராது. நோய் தாக்கு கம்ப்ளீட்டாக இருக்காது. நோய்ங்கிற ஐட்டம்ஸு இதில் கிடையாது. என்ன எல்லோரும் இதை விரும்பி போடுறதுனால இந்த நெல் மிகவும் நம்பகமானது, நம்பத்தக்கமானது, எல்லாத்துக்கும் உகந்தது. இந்த ஜோதி நெல்லினுடைய வயசு வந்து 115 நாள். 115. ஆமாம் ஆமாம். இது மார்க்கெட்டில் என்ன ரேட்டு போகும்? 72 கிலோ மூடை. இது வந்து 72 கிலோ மூடை வந்து 2800 ரூபாய்க்கு வரைக்கும் போகும். 2800? ஆமாம் ஆமாம். மார்க்கெட்டில் வந்து இப்போ கேரளா மார்க்கெட்டில் இதனுடைய ரேட்டே வந்து கிலோவுக்கே வந்து 40 ரூபா 45 ரூபா கிலோவுக்கு போகுது. கிலோவினுடைய ரேட்டு ஒரு கிலோவுடைய நெல் வந்து கேரளாவில் வந்து 45 to 50 வரைக்கும் கிலோவுக்கு போய்கிட்டு இருக்கு. ஆமாம். இப்போ விவசாயிகள் உற்பத்தி பண்ணால் வாங்கிறதுக்கு ஆள் நிறையா இருக்காங்க. ஆமாம். ஜோதிங்கிற நெல் வந்ததாலே அதுக்கே தனி மார்க்கெட்டு, தனியாக விவசாயிகள் நிறையா இருக்காங்க அதை வாங்கக்கூடிய ஒரு உற்பத்தியாளர். மைசூர்லேருந்து இங்கே வந்து வந்துருவாங்கங்க. அவ்வளவு உகந்த நெல். இதனுடைய தானிய அமைப்பு, நெல் கொஞ்சம் பருவடையாக இருக்கும். நெல்லுடைய தன்மை வந்து நல்ல முரட்டுத்தனமாக இருக்கும். தோலினுடைய தன்மை கொஞ்சம் வலுவாக இருக்கும். நெல்லில் வந்து ரைஸ் வந்து சிவப்பு ரைஸாக இருக்கும். தோடு வந்து சிவப்பாக இருக்கும். சிவப்பு அரிசி. ஆமாம், சிவப்பு அரிசி தான் இது. இதுதான் மனிதன் சாப்பிடக்கூடிய அரிசி. இதுதான் சாப்பிடணும். இதனால் உடம்புக்கு நோய் நொடிகள் எதுவும் வராது. சுகருங்கிறது இந்த ரைஸில் கிடையாது. பாக்கி எந்த ரைஸ் சாப்பிட்டாலும் சுகர் கட்டாயமாக உண்டு, கட்டாயமாக வரும். இதில் அந்த இது இல்லை. சரிண்ணாச்சி, ரொம்ப நன்றி. ஓகே.